இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை பாசிப்பருப்பு கூட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டில் பாதி எடுத்தால் போதும். பாசிப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், சின்ன ஆனியன், பெரிய ஆனியனில் ஒரு சின்னதை எடுத்து கட் பண்ணிக்கிட்டால் போதும். 3 வெள்ளைப்பூடு, ஒரு பட்டை மிளகா, ஒரு சின்ன தக்காளி. குக்கரில் ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடாகவும் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பட்டை மிளகா, ஆனியன், எல்லாம் போட்டு லைட்டாக இது வதங்கவும் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். சீரகப்பொடி போட்டுக்கணும். இதில் சீரகப்பொடி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். இது பொன்னிறமான உடனே நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். லைட்டாக தக்காளி வதங்கினோன்னா நம்ம கீரையை போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது 10 நாளைக்கு ஒரு நாளாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடல் சோர்வு இதெல்லாம் வராது. நம்ம பொன்னாங்கண்ணி கீரை லைட்டாக வதங்கினோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு இதில் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த கீரைக்கு கொஞ்சோண்டு கீரைனால இவ்வளோ உப்பு போதும். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம குக்கரை மூடி இப்போ வச்சுருவோம். குக்கரை மூடி வச்சுட்டு சின்ன அடுப்பில், சின்ன குக்கராக இருந்தால் சின்ன அடுப்பில் வச்சா போதும், பெரிய அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் விசில் போட்டுருவோம். விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். பாசிப்பருப்பு கீரையெல்லாம் உடனே நல்லா வெந்துடும். அதனால் நம்ம 2 விசில் போட்டால் போதும். விசில் அடங்கிருச்சு. குக்கரை திறந்தாச்சு. குக்கரை திறந்துட்டு நம்ம இந்த கடையிறதுல லைட்டாக இப்படி கடைஞ்சி விட்டுக்கணும். கடைஞ்சி விட்டோம்னா கீரை எல்லாம் ஜாயிண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பும் கீரையும் இந்த நல்லா குழஞ்ச மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கடைசியில் போட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக. இது போட்டு அப்படியே ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியதுதான். இறக்கிட்டோம்னா நமக்கு பாசிப்பருப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. பருப்பு கூட்டை சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அடுத்து நம்ம சாம்பார், புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறப்ப அதை வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.